குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 8ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் ஆனி மாதம் 24ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 8/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 8/7/2024 இன்று திங்கட்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. உங்களை பற்றிய ரகசியங்களை அடுத்தவருடன் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது பதற்றம் இல்லாமல் நிதானமாக பயம் இல்லாமல் வேலை செய்யுங்க. மேலதிகாரியிடம் சக ஊழியரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அடுத்தவருடைய விஷயங்களை தயவுசெய்து தலையிடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. சகோதரிகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. கடன் பிரச்சனைகள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிராக உங்களுக்கு இருந்தவங்க உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள்லாம் வரக்கூடிய நாள். நீங்கள் நினைத்திருந்த திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி தடையில்லாமல் நடைபெறும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 லாபங்கள் கிடைக்கும். இன்றைக்கி எதையுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற, எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியுங்கிற எண்ணமும், ஒரு நேர்மறை எண்ணம், அதே போல் தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரியவருடைய ஆசி உங்களுக்கு இன்று வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் லாபங்களை அதிகரிப்பீர்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு சேர்வாங்க. அவங்க மூலம் உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். வாடிக்கையாளருடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும். லாபங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. இது ஒரு மன மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். உற்றார் உறவினர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நடக்கும். இன்று ஒரு மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று ஒரு முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சகோதரி வழியில் அனுசரித்து போங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கனிவு பணிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. பொறுமையுடன் செயல்படுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிற மொழி பேசும் மக்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆன்மீக சிந்தனைகள் இன்றைக்கி அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் 1-2 லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள், பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு உற்சாகத்துடன் இருப்பீங்க. சுறுசுறுப்புடன் இருப்பீங்க. எதையுமே சமாளிக்கின்ற மனப்பக்குவம் இன்றைக்கி வரும்.
நீண்ட நாளாக மனதில் ஏதாவது ஒரு எண்ணங்கள் நினைத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் இன்றைக்கி நடைபெறும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயத்தில் சகோதரர்கள் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக திருமண வரன் அமையலைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக திருமண வரன் அமையும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அரசு தொடர்பான உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எத்தனை எதிர்ப்புள்ள இருந்தாலும் எல்லாமே மீறி ஒரு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு பாராட்டு மதிப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனசில் வந்துக்கிட்டு போகும். தடைப்பட்ட வருமானங்கள் வியாபாரத்தில் இருந்துச்சுன்னா வருமானங்கள் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்கும். அதே போல் அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை அகலும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வெளியூர் வெளிநாடு செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டவர்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால தயவுசெய்து அனுசரித்து போங்க. எதுலேயுமே பொறுமையாக எடுங்க. குழந்தைகள் இடத்துல அதிகமாக அன்பு காட்டுங்க. உத்தியோக பணிகளில் கொஞ்சம் சங்கடங்கள் வந்தாலுமே மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை, கனிவு, பணிவு தேவை. இல்லைன்னா லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிட்டு நடந்து கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகளை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி நடைபெறும். உங்களுக்கு முயற்சிக்கு உண்டான பலன்களும் உழைப்புக்குண்டான ஊதியங்களும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு, புதிய முதலீடுகள் கிடைக்கும். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆன்மீக பணிகளில் அதிகமாக நாட்டம் செலுத்துவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். ஒரு புகழ் கிடைக்கும். ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான நண்பர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, நீண்ட நாளாக குடும்பத்தில் நெருக்கடிகள், பிரச்சனைகள், கவலைகள் இருந்தாக்கா இது எல்லாமே இன்று விட்டு ஒளியும் நல்ல நாளாக இருக்கிறது. மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி வரும். கோர்ட் கேஸ் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கு சாதகமாக முடியும். அதே போல் அலுவலகத்தில் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெற்ற பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். வெளிநாடு வெளியூர் வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குதல், இடம் வாங்குதல், ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே சிறந்த முறையில் நடைபெறும். கணவன் மனைவி கூட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாக்கா ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய, ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக மனதை வாட்டி கொண்டிருந்த பிரச்சனைகள் இன்றைக்கு முடிந்து ஒரு தெளிவு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் இருக்கின்ற நண்பர்கள், வெளி வட்டாரத்தில் சமூக சேவை செய்பவர்களுக்கு இன்று ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். செல்வாக்கு, சொல்வாக்கு, புகழ் கிடைக்கக்கூடிய நாள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தங்களை திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திங்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சில நுணுக்கங்களை புகுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த இந்த பிரச்சனை குறையும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இறை பக்தி அதிகரிக்கும்.
நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதேபோல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து உதவி செய்யுங்க. சோழி பிரசன்ன ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். அனைத்து ராசினியர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.